ஓம் சாய்ராம். சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஓகே, இன்றைக்கி வீடியோ வந்து ஒரு சூப்பரான அழகான ஒரு விஷயந்தான். கிரகப்பிரவேசம் அப்போ நீங்கள் வரணும் பாபா அப்படின்னு ஒருத்தங்க வேண்டியிருக்காங்க. அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல தான் வீடியோவை லைக் பண்ணிடுங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு உங்கள் மிராக்கிள்ஸை ஷேர் பண்ணுங்கள். மிராக்கிள்ஸை ஷேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் எனக்கு நேரம் கொடுங்க. நான் பொறுமையாக உங்களுக்கு பார்த்து நிச்சயமாக ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இன்றைக்கி இல்லைனாலும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம சேனலில் கண்டிப்பாக உங்கள் மிராக்கிள்ஸ் வரும். அது நான் கேரண்டியாக என்னால் சொல்ல முடியும். ஸோ மக்களே, இந்த வீடியோ வந்து ஒரு சூப்பரான அற்புதமாக இருக்க போகுது. ஸோ யோசிக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். இப்போ என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? வணக்கம், இது சகலமும் சாய்பாபா. ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து கிரகப்பிரவேசத்தை பற்றி ஒருத்தவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்களா, அதனால் நான் வந்து என்னுடைய கிரகப்பிரவேச ஃபோட்டோவே இந்த ஸ்க்ரீனில் நான் வச்சுட்டேன். சரிங்களா? இப்போ இவங்க வந்து ஒரு சாய் சகோதரி, தீவிரமான ஒரு பாபா பக்தர். இவங்க வந்து வீட்டு கிரகப்பிரவேசம் வைக்கிறாங்க, வீடு கட்டி கிரகப்பிரவேசம் வைக்கிறாங்க. கிரகப்பிரவேசத்துக்கு பாபா நீங்கள் வந்து என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க. எல்லாருமே பாபா டிவோட்டிஸ் எல்லாரும் செய்கிற முதல் காரியம் என்னென்னா, வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடந்ததுன்னா அதுக்கு வந்து நீங்கள் வரணும் அப்படின்னு முதல் பத்திரிக்கையை, அதாவது முதல் அழைப்பே நம்ம வந்து பாபாவுக்கு தான் தருவோம். அண்ட் நம்ம அழைச்சா பாபா நிச்சயமாக வராமல் இருக்கவே மாட்டார். இந்த மாதிரி பல இடங்களில் பாபா அற்புதம் பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் விதவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லைங்களா? அதுபோல தான் நம்மளுடைய சாய் சகோதரியும் வேண்டியிருக்காங்க. பாபா, வீட்டு கிரகப்பிரவேசம் பண்ணியிருக்கேன், என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லியும், இவங்களுக்கு என்னென்னா அந்த சீரில் வைக்கும்போதே பாபாவை வந்து வைக்கணும். இந்த சீர்தட்டெல்லாம் வைப்பாங்கல்ல, அவங்களதில் அந்த மாதிரி பழக்கம் போல் அந்த சீர் செய்யும்போது அந்த தட்டு வைக்கும்போதே பாபா வரணும், அவரை அழைச்சிட்டு தான் நம்ம இந்த வீட்டுக்குள்ளே புது வீட்டுக்குள்ளே போகும்போதே அவரை அழைச்சிட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவங்க வந்து பாபா கிட்ட வேண்டுறாங்க, நீங்கள் வந்து எப்படியாவது வந்துடணும் பாபா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வேண்டுறாங்க. எப்பயுமே வந்து ஒரு காரியம் தொடங்கும்போது, நல்ல காரியமாகட்டும், எந்த ஒரு விஷயமும் நமக்கு நடக்காத காரியமாகட்டும், எல்லா வேலைகளையுமே வந்து பாபா கிட்ட நம்ம ஒப்படைச்சிடணும். அவர்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டோம், நீ தான் பார்த்துக்கணும் பாபா, இது வந்து உங்கள் பொறுப்பு, இந்த கிரகப்பிரவேசம் உங்கள் பொறுப்பு, இந்த பிரச்சனை உங்கள் பொறுப்பு, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையுமே அவர் காலடியிலேயே நம்ம செலுத்திட்டோம் அப்படின்னா அவர் வந்து அதை கண்டிப்பாக பார்த்துக்குவார். சொன்னதையும் சொல்லாததையும் அவர் செய்வார். அதுதான் விஷயமே. அதுபோல தான் இவங்களும் வந்து இந்த மொத்தமாக இந்த கிரகப்பிரவேசம் உங்களுடைய பொறுப்பு, நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி விடுறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு முகூர்த்த நேரங்கிற போது நல்ல ஜோனு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சான். அப்போ மழை பெய்யும்போது இவங்க பொண்ணெல்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்களா, நீ பாபா கிட்ட சொன்னியாமா, பாபா கிட்ட சொன்னீங்களா அப்படின்னு கேட்டும்போது, நான் சொல்லிட்டேன், அவர் அதெல்லாம் சரி பண்ணிடுவார், கவலைப்படாத அப்படின்னெல்லாம் இவங்க சமாதானம் சொல்கிறாங்க. அப்படி அவங்க சமாதானம் சொன்னதுக்கு அப்புறமா இவங்களுக்கு என்ன மிராக்கள் நடந்தது, அந்த வந்த மழை நின்றுச்சா இல்லையா அப்படின்னும், பாபா இவங்க வீடு தேடி வந்தாரா இல்லையா, அப்படி வந்தார்னா எப்படி வந்தார் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை அவங்க குரல் வாயிலாகவே கேளுங்க. அவங்க நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். பாபா வந்து நிஜமாகவே ஒரு அற்புதம் நிகழ்த்திருக்கிறாரு. இப்போ என்ன பண்ணணும்னா, பாபா கிட்ட ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு விட்டுட்டு நம்பிக்கையாக இருக்கலாம். அதுக்கு ஏற்ற மாரி தான் எனக்கு ஒரு அற்புத மழையே பொழிஞ்சிருக்காது. நான் முன்னாடியே அற்புத நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், எங்களுக்கு ஒரு வீடு அமைஞ்சதுக்கு காரணமே பாபா தானே. அதுவும் கரெக்டாக அந்த 9 நம்பரில் ரேட்டு முடிஞ்சுது. இது என்னன்னாக்க 19th அன்னைக்கு, ஜனவரி 19th அன்னைக்கு நான் கிரகப்பிரவேசம் வச்சுருந்தேன். 1 வீக் முன்னாடியிலேருந்து சொல்லின்னு இருக்கேன், எனக்கு தெரியாது பாபா, நீங்கள் கண்டிப்பாக நான் உள்ளே என் குழந்தைகள் உள்ளே நுழையும் போது நீங்கள் இருக்கணும் கூட, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, நீங்கள் வரணும், படம் மூலமோ ஏதோ ஒரு காட்சியை கொடுக்கணும் நீங்கள்னு டெய்லி நான் விளக்கேற்றும்போது பூஜை பண்ணும்போது சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்படி சொல்லிகிட்டு இருக்கிறச்சு என்னாச்சுன்னாக்கா கரெக்டாக அந்த நாளும் வந்தது. ஈவன் நம்ம கோபுரம் டிவிக்கு கூட மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன், ஐயா வந்து ஆசை கொடுக்கணுன்னு, அவரும் பிளெஸ்ஸிங் பண்ணியிருந்தார். 19th அன்றைக்கி காலையில் 4லேருந்து 6 மணி வரைக்கும் மழை கொட்டுன்னு கொட்டுறது. எங்களுக்கு முகூர்த்தம் வந்து 8 மணிக்கு. பொண்ணு கேட்குறா கண்ணில் தண்ணியோட,
அம்மா பாபாட்ட சொன்னியா இல்லையாம்மா அப்படின்னு. ஆல்ரெடி சொல்லிட்டேன். அவர்கிட்ட வந்து 5 பூதங்களையும் அடக்கி ஆள்ற குணம் இருக்குது. அதனால் நீ கவலையப்படாத, கண்டிப்பாக பண்ணுவார் அப்படின்னு சொன்னேன். சரின்னு 6 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரே மேகமூட்டமாக இருந்து ஒழிஞ்சு மழை நின்று போயிடுது. அப்புறமா இது பண்ண போகிறோம். 7:45 சீரெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறோம். எங்கள் சொந்தக்காரங்களாம் தான் வந்திருக்காங்க. எப்படி எங்கள் சொந்தக்காரங்களாம் பணமாக தான் கொடுப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 10 மணிக்கு மேலே தான் வருவாங்க. அவங்களாம் வந்தாக்க என்ன பண்ணுவாங்க, அப்படியாவது 10 மணிக்கு தான் வருவாங்க. நான் ஆசைப்பட்டது பாபாட்ட வீட்டுக்குள்ளே நுழையும் போதே பாபாவோட நுழையணும்னு ஆசைப்பட்டேன். என்னாச்சுனாக்கா எங்கள் சிஸ்டர் இருக்காங்க, அவங்க கேகே நகரில் இருக்காங்க. என்னாச்சு, அவங்க கேஷ் வந்தோடனே கேஷு கவரில் போட்டு வச்சு ஒரே ஒரு நம்பிக்கை இருந்தது, நீ தான் கொண்டு வருவேன்னு அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டேன். யார்கிட்டையும் சொல்லவே இல்லை. நீனும் கேஷாக தான் கொடுக்க போறியா, ஒரு கேலண்டராவது கொண்டு வந்துருக்கலாமே, அதோடு நுழைஞ்சிருக்கலாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டே போயிட்டோம். அங்கே போனாக்கா பூஜை நடக்க போகிறது. பசுமாடு கன்றுக்குட்டி வந்து இறங்கியிருக்கு. பூஜை நடக்க போகிறது. எல்லோரும் வாங்க, சீரெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. அந்த வந்த சிஸ்டர், கேகே நகர்லேருந்து வந்த சிஸ்டர் ஒரு பையிலேருந்து, நான் உங்களுக்கு படத்தையும் காமிக்கிறேன், பையிலேருந்து என்ன பண்ணாங்க, ஒரு பாபா அவர் உட்காரத்துக்கு ஒரு சிம்மாசனம் கூட எல்லாத்தையும் வச்சு, பார்த்தியா பாபா வந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. நிஜமாக எனக்கு வந்து நான் அந்த வேர்ட்ஸை என்னால் எப்படி உங்கள்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல. நான் நினச்சது வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி பாபா என் கூட வரணும், சீரில் வைக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டேன். அவர் வந்து பூஜை பண்ணுறதுலேருந்தே வரேனே அப்படின்னு வந்தாருங்க. நிஜமாக நீங்கள் வந்து இதை அற்புதம் நிகழ்ச்சியில் சொல்லுங்கள். பாபா கிட்ட எந்த காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடியும் பாபாட்ட முழு நம்பிக்கையோடு ஒப்படைச்சிருங்க. அவர் பார்த்துப்பார், கண்டிப்பாக பார்த்துப்பார். நம்ம கூட தான் இருக்கார். நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம கூடயே இருக்கார். நம்ம பேசுறதெல்லாம் கேட்குறாரு. அதனால் நம்ம நல்லதே நினைப்போம், நமக்கு நல்லதே நடக்குமோ சாயிராமோ சாயிரம். ஸோ கேட்டிங்களா, எப்படி ராஜா மாதிரி வந்திருக்காரு பாருங்க. சும்மா வரலைங்க, உன் வீட்டில் நான் குடியிருக்க போகிறேன் அப்படின்னு உணர்த்துற விதமாக சும்மா சிம்மாசனத்தோடவும் கொடையோடவும் ஜம்முன்னு வந்திருக்காரு. அதுவும் அவ்வளோ அழகாக ஒரு ராஜா மாதிரி வந்திருக்காரு. அப்படின்னா இதை விட என்ன வேணும்? என்ன ஆசைப்பட்டாங்களோ, இந்த பக்தை வந்து என்ன ஆசைப்பட்டாங்களோ, ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு விஷயத்தை நடத்துறது அப்படிங்கிறது பாபாவால் மட்டும்தான் முடியும். ஆசைப்பட்டது மட்டும் பண்ண மாட்டார், ஆசைப்பட்டதை விட ஒருபடி மேலே செஞ்சு நம்ம மனசெல்லாம் நிறைஞ்சு அப்படி சந்தோஷப்பட்டு கண்ணிலேருந்து கண்ணீர் வர்ற வரைக்கும், அதாவது வர்ற அளவுக்கு பாபா வந்து அதை பண்ணுவார். அது வந்து ஒவ்வொரு பாபா டிவோட்டியும் இதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வீட்டில் நடக்கிற நல்ல காரியம், இக்கட்டான சூழ்நிலை, பிரச்சனை, ஹாஸ்பிட்டல், அந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே வந்து பாபா நான் இருக்கேன் அப்படின்னு வழியே ஃபோட்டோ ரூபத்துலேயோ உதி ரூபத்துலேயோ வந்து தெம்பையும் சந்தோஷத்தையும் நமக்கு கொடுப்பாரு. அதுக்காக தான் குருவுடைய அருள் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும், குரு கிருப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி குருவுடைய அருள் இருக்கணும், அவருடைய பார்வை நம்ம மேலே இருக்கணும். நம்ம குடும்பத்தில், நம்ம வாழ்க்கையில், நம்ம வீட்டில் வந்து குருன்னு ஒருத்தர் நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கணும். நமக்குன்னு ஒரு குருவை நம்ம தேடி வச்சுக்கணும், தேர்ந்தெடுத்து வச்சுக்கணும். குரு நம்மளை தேர்ந்தெடுப்பார், தேர்ந்தெடுக்கிற அந்த பாக்கியம் நமக்கு இருக்கணும் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். குருவுடைய அருள் இருந்தால் எந்த ஒரு சூழ்நிலையிலேருந்தும் நம்ம வெளியே வந்துடலாம். அண்ட் எந்த ஒரு நல்ல காரியம் தொடங்கும் போதும் அவரை நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா, அவருடைய காலடி முதல்ல நம்ம வீட்டில் பட்டுச்சு அப்படின்னா எல்லா பிரச்சனையும், எந்த ஒரு பிரச்சனையும் நம்மை நெருங்காது, நம்ம வீட்டுக்கு வராது அப்படிங்கிறதான் உண்மை. இதை நானும் நம்புகிறேன், பாபா பக்தர்கள் எல்லாரும் நம்புகிறாங்க. இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டுக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரி, இப்போ வந்து இன்றைக்கி இந்த வீடியோவை நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா. இப்போ வந்து நாளைக்கும் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா எக்கச்சக்கமான மிராக்கிள்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் லேட் பண்ணுற மாதிரியும் இருக்குது. எனக்கு என்ன தோணுதுன்னா, டைம் இருக்கும்போது ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ மேபி பார்க்கலாம், நாளைக்கும் நாளானிக்கும் ஒரு வீடியோ கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். எதுக்கும் நீங்கள் அலர்ட்டாக இருங்க.
ஓகேங்களா. நான் ஏன்னா கமிட் ஆகிட்டேன்னா என்னால் செய்ய முடியாமல் போயிடுமோ அப்படின்னு எனக்கு கொஞ்சம், அதனால் நான் அதை வந்து ஸ்ட்ராங்காகவும் சொல்லலை. இப்போதைக்கு நாளைக்கு நாளான்னைக்கு ஒரு வீடியோ கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அலர்ட்டாக இருங்க, நீங்கள் பாருங்கள். இன்னும் எக்கச்சக்கமான பாபா மிராக்கிள்ஸ் உங்களை தேடி வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன் மக்களே. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. எப்படி இருந்துச்சு இந்த மிராக்கிள் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்ன வரைக்கும் இதை ட்ரை பண்ணல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இந்த மாதிரி நடக்கும். அண்ட் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.